ஜாலியாக இருந்தாரு. அழகு ராஜா பார்த்தாச்சு, ராஜாவை பார்த்தாச்சு, ஹாப்பிங்க ரொம்பங்க. இட் இஸ் வெல்கம். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த, அதாவது கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மிங் த தமிழ்நாடு போலீஸ், அதாவது நம்ம தமிழ்நாடே வந்து ட்ரூத் ப்ரிவைல்ஸ்ன்னு சொல்லுவோம். த போலீஸ் ஹஸ் காட் என்ன வெரி பைவட்டல் ரோல் இன் கிரைம்ஸ் என்ன. பட் திஸ் இஸ் தி செக்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸ் இருக்கு, இது வந்து ஏன்ஷியன்ட் கிரைம். இதுக்கு வந்து இதை வந்து இப்போ பேஷன் கிரைம்னு சொல்கிறது, இதை வந்து லீகலாவோ இல்லை கஸ்டடியலாவோ பார்க்காம ரீஹாபிலிட்டேட்டிவாக பார்க்கணுங்க என்ன. ஸோ இதுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் வேறு. இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நேஷன், டீனேஜ் கேர்ள்ஸ் கூட தே ஆர் அவர். ஆனால் எப்படி அவர்னா மொபைல் ஃபோன்னால தான் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் வருதே வழிஞ்சு அஃபிஷியலாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, எக்ஸப்ட் மேபி இன் வெரி ஹை சொஃபிஸ்டிகேட்டட் சொசைட்டியில். ஸோ வி நீட் செக்ஷுவல் எஜுகேஷன் இந்த கரிக்குலம். இதை வந்து நான் சொல்லலை விட சிஎன்என்னே வந்து அந்த டெல்லியில் ஒரு ஹாரிபிள் கிரைம் நடந்தப்போ இந்தியாவில் வந்து ஏன் மென் ஆர் செக்ஷுவலி ஸ்டார்வ்ட் அப்படின்னா அது வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு எது தப்பு எது தவறுன்னு தெரியும் என்ன. ரெண்டாவது இதில் வந்து விமனுக்கு வந்து நம்ம சொசைட்டியில் பவர் கிடையாது. அவங்க வந்து இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்ட், டவுரி ஆக்டெல்லாம் ரொம்ப அப்யூஸ் பண்ணக்கூடாது என்ன. அப்போ இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வர்றப்ப ரொம்ப அவசரமாக இது பண்ணாமல் அவங்ககிட்ட வந்து வெக்ஸேஷியஸ் அண்ட் ஃப்ரிவிலஸ் கம்ப்ளைண்ட், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு தான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ். ஒரு பொண்ணு வந்து ஆல்கஹால் குடிச்சிருந்துச்சுன்னா யார் கூட பேசக்கூட யோசிக்குமோ அவங்க கூட போய் பெட்டில் படுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே திருட்டுத்தனமாக நடக்குது. அப்போ ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ் எல்லாம் நம்ம வந்து ஹை லெவலில் இருந்து டேக்கிள் பண்ணணும். ட்ரக் அபியூஸுக்கு வந்து ஷ்ரிம்புக்கு கூனி மீனை பிடிக்காமல் பெரிய திமிங்களை பிடிக்கணும். ஆல்கஹால் அபியூஸை வந்து மானிட்டர் பண்ணணும், அதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும். அதுக்கு தான் அகெயின் அண்ட் அகெயின் செக்ஷுவல் எஜுகேஷன் தேவை. ரெண்டாவது செக்ஷுவல் மெடிசின், அவங்களுக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனா கூட செக்ஷுவல் கிரைம் நடக்கலாம் சின்ன பிள்ளை, அதனால அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணும், அது நம்ம ஊரில் கிடையாது. மூணாவது வந்து அடிக்ஷன் மெடிசின், அதுவும் கிடையாது என்ன. ரெண்டாவது அப்படியே ஜெயிலுக்கு போனால் கூட ஜெயிலில் கூட வச்சு அவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம், அதுக்கு பேர் வந்து ஃபோரன்சிக் சைக்காட்ரின்னு. இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த் கேரில் இந்த ஆல்கஹால்லேருந்து வர்ற பணத்தை இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதை மாற்றணும் அப்படின்னா 50% வந்து ஹெல்த் கேரில் இன்வெஸ்ட் பண்ணணும், சைக்காலஜி சோஷியாலஜி இன்வெஸ்ட் பண்ணான்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாமே வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து சேஃப் சொசைட்டியாக இருக்கணும். அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும். தே ஷுட், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இல்லை, ஒரு ட்ரஸ்ட்டே இல்லை, எல்லாமே வந்து ஒரு போலியான உறவாக இருக்குது. ரியல் ட்ரஸ்ட் வேணும் அப்படின்னா வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் வி நீட் ஈச் அதர். வித்தவுட் உமன் தெர் இஸ் நோ ஃபியூச்சர், வித் எவ்ரி உமன் நீட் மென். ஸோ இது வந்து ஹார்மோனியஸாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹைலைட்டிங் திஸ். இது விமன் ஆர் வல்னரபிள் என்ன, விமன் ஆர் வல்னரபிள். அவங்க வந்து அதை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது என்ன. அதனால வந்து மென்னுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும். அதாவது அந்த ஹியூமன் ரைட்ஸ்னால சொல்லுவாங்க ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ்ன்னு. ரெண்டு பக்கமும் வந்து அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கூட ஒரே ஜட்ஜ் இருக்கக்கூடாது. ஒரு மேல் ஜட்ஜியோட பயாஸாக இருக்கலாம், ஃபீமேல் ஜட்ஜியோட பயாஸாக இருக்கலாம். தேர் ஷுட் பி டூ பீப்புள், மென் அண்ட் உமன். பிகாஸ் இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த கிரைம் நடக்காது. இதில் வந்து முக்கியமானது வந்து கன்சென்ட். ஆல்கஹால் குடிச்சிட்டு கன்சென்ட் கொடுத்துட்டு காலையில் கூட என்ன பண்ணலாம், ரிக்ரெட் பண்ணலாம். ஸோ அப்போ இட் இஸ் பயஸ். ஏன்னா உமனுக்கு வந்து சொசைட்டி வந்து ரொம்ப உமனுக்கு இல் ட்ரீட் பண்ணுது. தி ஜுடிஷியரியோ போலீஸோ மென்னை இல் ட்ரீட் பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக த சொசைட்டி இஸ் டிவைடட். We are here to build bridge between both the sexes, not to build walls. அப்படி நம்ம சேஃபாக இருக்கவே முடியாது. ஒய்ஃப் கூட நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, you can't trust your wife. You can ask, நீங்கள் we are here to educate, not to find fault with anybody. நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த ஆல்கஹால் ரிலேட்டடோ செக்ஷுவல் அஃபென்சஸ் எல்லாம் வந்து இதை வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒயிட் காலர் கிரைம், கரப்ஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். இந்த சொசைட்டி இஸ் கரப்டட். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒயிட் காலர் கிரைம் அண்ட் கரப்ஷன். இதெல்லாம் வந்து மைனர் இஷ்யூ, இதெல்லாம் வந்து டெல்ட் பண்ணலாம். இட்ஸ் வி சப்போர்ட் திஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா சிங்கப்பெண்கிறது வந்து தே ஷுட் டார்கெட் தி பிக் ஷார்க்ஸ். பெண்கள் இன்னும் ஷைன் ஆகிட்டே வராங்க சார், பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு வராங்க, பேசுகிறாங்க, மெயினாக பேசுகிறாங்க. பயன்றது இல்லை, பெண்களுக்கு பயன்றது போயிடுச்சு. அண்ணா வந்தோன்னா அந்த பயன்றது போயிடுச்சு. எல்லாமே எல்லா துறையில் இருந்தும் வராங்க, இன்னும் மேலே வருவாங்க. ஆல்ரெடி பெண்கள் நிறைய இடத்துல சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அண்ணாவுடைய சப்போர்ட் கூட எங்களுக்கு இருக்க இன்னும் நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நியூஸ் பார்த்தவங்க, நியூஸ் பார்க்காதவங்க, ரீல்ஸ் போட்டவங்க, ரீல்ஸ் போடாதவங்கன்னு, ஃபோனை கையில் தூக்காதவங்க, டிவி ரிமோட், இந்த நேரம் சீரியல் பார்த்த கூட்டம்லாம் இப்போ சட்டமன்றத்துள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். நான்லாம் நியூஸே வச்சதில்லை சார் இது வரலாம். எங்கள் ஹஸ்பண்ட்லாம் கேட்டிருக்காரு, ஒரு 10 மினிட்ஸ் கூட நியூஸ் பார்க்க மாட்டேன் நீ, எந்த நேரம் நாடகம், டிவி, இப்படி பாட்டு, இப்படியே போயிட்டுருக்கேன்னு. இப்போ 24 மணி நேரம் எங்கள் வீட்டில் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, நம்ம அண்ணா என்ன பேசுகிறாங்க, என் பையன்லாம் அப்படியே கதறான் சார்.
டிவி ரிமோட்டை மம்மி நீங்கள் எடுத்தாலே எந்த நேரம் அண்ணாவை பற்றி தான் பேசுவீங்களா, ஆனால் எங்களுக்கு தலை வலிக்குது மம்மி அப்படி கேட்குறான். என் பையெல்லாம் திரும்ப 10th படிக்கிறான், அவனும் விஜய் ரசிகர் தான். 2 பிள்ளைங்களும் விஜய் அண்ணா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அவங்களே கேட்குறாங்க மம்மி பேசலாம், அதுக்குன்னு இப்படியா 24 மணி நேரம் டிவியில் நியூஸே பார்த்து எங்களுக்கு ஒரு பாட்டு வைக்க மாட்டேறீங்க, சீரியல் வைக்க மாட்டேங்க, எதுவும் வைக்க மாட்டேங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி பெண்கள் இப்போ என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அரசியல் என்னன்னு கற்றுக்குறாங்க. அது எல்லாமே அண்ணா வந்ததுனால தான். இப்போ செய்கிற சதி சார், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் செஞ்சாங்க, இப்போ கரண்ட் கட்டுன்ற ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாதிரி இன்னும் என்னென்ன பழி போட முடியுமோ எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி தான் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. இன்னும் வருகிற தடை எல்லாத்தையும் உடைப்பார். நான் ஒரு பயமும் இல்லாமல் 6 மணியில் எப்போவுமே இனிமேல் நடுராத்திரின்னா கூட 1 மணினால 12 மணினால இனிமேல் தைரியமாக போகலான்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு. அண்ணா வந்தவொடனே அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் அவர் ஒரு திட்டமாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாமே பெண்களுக்காக, மெயினாக பெண்களுக்காக கொடுக்குறாரு எல்லா சலுகையும். இன்னும் நாங்கள் தைரியமாக வெளியில் வருவோம், வந்துக்கிட்டே இருக்கோம். அர்த்தம் இல்லை, என்ன ஆண்களும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியும். அண்ணா எல்லாருக்கும் சரிசமமாக தான் கொடுக்குறாரு. இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பெண்களுக்கு அதிகமாக கொடுக்குறாரு, அவ்வளோதானே தவிர்த்து மற்றது எல்லாமே அவர் சொன்ன மாதிரி 8 கோடி மக்களும் அவருடைய மக்கள் தான். சரிசமமாக தான் அண்ணா எல்லாமே நடத்துகிறாங்க, இன்னும் நடத்துவாங்க. அண்ணாவுடைய ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு, இன்னும் போகும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். திருதில்ல இனிமேல் பாருங்கள், கலக்கும் சிங்கப்பெண் படையெல்லாம். இனிமேல் எல்லா லேடிஸுக்கும் ஒரு பாதுகாப்பு. யாருமே வந்து இனிமேல் அதாவது என்ன சொல்கிற, நடுராத்திரியில் எத்தனை சவரம் வேணால் போட்டு நீங்கள் தாராளமாக நடந்து போகலாம். யாரும் எதுவுமே நம்மளுக்கு ஃபுல் பாதுகாப்பு இப்போ இந்த படைனால. ரொம்ப சந்தோஷம். விஜயண்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி புது ஸ்கீம் எல்லாம் உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்புக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, சுதந்திரம் கொடுக்குறாரு. பெண்கள் மகளிர் மேலே அவர் அக்கறை செலுத்துகிறாரு. இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நம்ம வந்து எந்த ஆட்சி மாற்றம் பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அதாவது பின்னாடியும் பேச விரும்பலை. சிறப்பான ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இன்னும் வரவேற்கிறோம், இன்னும் சிறப்பாக நடக்க வரவேற்கிறோம். ரூமர்ஸ் ஒரு பக்கம் வரதான் சார் செய்யும். அடிவயிறு கலக்கிற எல்லாருக்கும் கலக்கிட்டே தான் இருக்கும். நம்ம டிவிக்கு ஆட்சி கலக்க வைக்கும், அவ்வளோதான். நம்ம நான் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்குது, நல்லாவே இதுவாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்தது என்னன்னா எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. நைட்லலாம் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வருவோம். எங்களுக்கு இப்போ தைரியமாக இருக்குது. விஜய் சார் வந்ததுலேருந்து நாங்கள் தைரியமாக வரோம், எந்த பயமும் இல்லாமல். அவர் வந்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நல்லா இருக்குது. இந்த சிங்கப்படை வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பெண்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு. நாங்கள் நைட்டில் வேலை முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் சொல்லணும் விஜய் சார் வந்ததற்கு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் சார். எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விபரீதம் நடக்குன்ற நிலைமையில கூட யாருமே இல்லாத நிலைமையில தான் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி சிங்கப்பெண் வந்தது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. யாருமே இதை செய்யலை, ஆனால் அவர் பெண்கள் பாதுகாப்புக்காக செஞ்சது தளபதி ரொம்ப மிக்க நன்றி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ போதைப் பொருள் தெரியுமா சார், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த ஐயா வந்து நல்லபடியாக தடுத்து அந்த எவ்வளோ சாராய கடையை மூடினார். ஆனால் அவரோட ஆட்சி எது மாற்றம் வரணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆட்சியே நிர்ணயித்து வந்தது சார். எந்த ஒரு சூழ்நிலையுமே வெளியே நடக்கிறது உள்ளே நடக்கிறது வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது சார். என்னென்ன அட்டன் ஸ்பாட் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அவர் என்னென்ன செய்கிறாரு, எந்தெந்த திட்டம்லாம் வெளியில் வருதுன்றது மக்கள் இடையில சீக்கிரமாக ரீச் ஆகிடுது. அதே மாதிரி இவ்வளோ நாளும் பேக்குங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஆட்சியோட பேக்காக தான் வந்தது. இது யாருமே செய்ய முடியாதது. திருக்குறள் அது வரவேற்கத்தக்கது சார். இந்த சிங்கப்பெண்ணும் வரவேற்கத்தக்கது. இனிமேந்து பெண்கள் ஒரு பாதுகாப்போடு எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம், ஒரு இதுவோட நடத்தலாம், அவ்வளோதான். பெண்கள் இதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அங்கே ரொம்ப நேரம் அங்கே கேட்டில் நிற்க வச்சுருக்காங்க, யாராலையுமே முடியல. சந்தோஷமாக இருக்குதுண்ணா. என் பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஆவடியில் சேர்த்துருக்கோம். இப்போ அண்ணா இதுனால எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஒரு லோக்கல் ட்ரெயினில் தான் போயிட்டு வரணும். இந்த ஸ்கீம் இருந்ததுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம் சார். பயம்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, லேடிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் சில பேர் அவங்க வீட்டில் பெண்களே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க.
அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்ல, நாங்கள் தளபதிக்காக சப்போர்ட் பண்ணுறோம், இல்லைன்னு நாங்கள் சொல்ல. யாரை பற்றியும் நாங்கள் தப்பாக சொல்லியே, பண்ணுறவங்கள பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம். ஆல்ரெடி ரேப் கேஸ்க்காக நாங்கள் இது போராட்டம் பண்ணாங்க, அதில் பேசுனதால் தான் நீங்கள் இவ்வளோ பண்ணீங்க. அப்படி இருந்தும் வந்து நாங்கள் பேசுகிறோன்னா எங்களுக்கு தளபதி கொடுக்குற தைரியம் தான். இருந்தாலும் ஃபேமிலியில் எதனா இஷ்யூ ஆகிட போகுது அப்படின்னு தான். இப்போ வந்து நார்மலாக இருந்தாலும் ஓகே, சப்போஸ் நேரில் வந்து எதனா கேட்டாங்கன்னா பர்சனலெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பேசுகிறதுக்கு உனக்கு என்ன 2 ஹஸ்பண்டா 2 ஒய்ஃபா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்பாவை பற்றிலாம் பேசுகிறாங்க. எதுக்கு அப்படி பேசணும்? உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி பேசுனா நீங்கள் எல்லாருமே சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்கள். யாருன்னா தப்பாக பேசுனா நீங்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. தப்பாக எதுவுமே பேசாமலே நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் என்ன பேசணும் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து நாங்கள் பேட்டி கொடுத்தது ஒரு 4-5 பேட்டிக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. நேரில் எதனா வந்து பேச போகிறாங்க அப்படின்ட்டு, அதனால பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. தளபதி கிட்ட தான் சொல்ல முடியும். நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம்லாம் இல்லை. நார்மலாகவே மகளிர் யார் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேசி போட்டாலோ எல்லாருமே அனாவசியமான வார்த்தையில் தான் பேசுகிறாங்க. அது மட்டும் அந்த கமெண்டுன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எதா ட்விட்டராக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், ஆனால் கமெண்டில் வந்து லேடிஸை தப்பாக பேசுகிறத ஃபஸ்ட்டு அது ஸ்டாப் பண்ணணும். அது வந்து ரொம்ப பேசுகிறாங்க. அதனால் இன்ஸ்டா சைடு குழந்தைங்க போனால் கூட அந்த கொஞ்சம் படித்தாலே அது படிக்க முடியாமல் ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, பெண்கள் ஆண்களை எல்லாரையும் பேசுகிறாங்க. தளபதி யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்கள எல்லாருமே தப்பாக தான் பேசுகிறாங்க. வேறு வேலை இல்லாதனா பண்ணுவாங்க. வீட்டில் சும்மா இருந்தால் தான் பேசுவாங்க. முக்கால்வாசி பார்த்தோன்னா டிஎம்கேலேருந்து தான் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே கூட பண்ணல, டிஎம்கேலேருந்து தான் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்டாலின்ட்டு நேம் போட்டு வருது, அதுலேருந்து தான் எனக்கு கமெண்டே வந்தது ஃபஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் தவிர்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ எப்படி ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க, அந்தமாரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாம் அடக்கி வச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி வந்து காலேஜ்லேருந்து வரும்போது ஒரு மிஸ்யூஸ் பண்ணாங்கன்ட்டு சொல்லியிருக்கேன் நான். அதெல்லாம் இருக்காது இதுக்கப்புறம். ஏன்னா டிஎம்கேல இருந்தால் ரொம்ப ஆடுவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்காது. தளபதி மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதேமாரி அவர் சொல்கிற திட்டத்தில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லாமலே நாங்கள் இவ்வளோ தூரம் வருவோம். மேடம் பேசுவீங்களா ஒரு 2 வார்த்தைகள்? பேசக்கூடாதா? ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஐயோ எனக்கா மேடம்? தேங்க்யூ மேடம். திருப்பி நடிக்கணுமா அவங்கள? இல்லை பரவாயில்ல. அவங்க பேசக்கூடாது. பட் கேப் எனக்கு போடுறீங்களா? கேப் எனக்கு போடுறீங்களா? சிங்கப்பெண். சொல்லுங்க, எதுக்கு அவங்க கேப்பை கேட்டீங்க? ரீசன்? அவங்க சிங்கப்பெண்ல, நானும் சிங்கப்பெண் தான். ஃபியூச்சரில் அவங்கள மாதிரி ஆகலாம். எல்லாருமே தான் இருக்கிறீங்க. நான் நேரில் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் எங்கள் தளபதியை. செம்மையாக இருக்கிறாருண்ணா, சூப்பர்ண்ணா. அவர் தான் இனிமே அவர் தான் உக்காண்டார்ல, இனிமேல் அவர் தான் தளபதி தான். அந்த ஆட்சிக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்களாம் யாருமே வரப்போகிறது கிடையாது. இவர் தான் எல்லாருக்குமே செய்ய போகிறாரு. சூப்பர்ண்ணா. அது எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்கண்ணா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணா. இவர் தான் நிற்பார், இவர் தான் எல்லாமே செயல்பட போகிறாரு.